கோப்பை வாங்கி விட்டு பக்கத்தில் நல்ல தண்ணி போன தான் எடுத்தது. ஏங்க குடிக்கிறதுக்கு அப்படியா என்னமுடா நீ டே அவன் சொல்றான் பாரு. இது ஒரு 16,000 ரூபா வருது. சரிங்கண்ணா போலாங்கண்ணா. நீங்க 2 பேரும் என்ன பாத்துக்கணும் அங்கிள் இருக்காரு அவர் பாத்து பாரு. விட்டு விட்டு அப்புறம் நீ கூட சொல்லி கொடுத்துருங்க. அதான் பாத்துக்கற கவலைப்படாதீங்க. கரெக்டா என்ன கூட தள்ளி இந்த பக்கம் காப்பாத்துங்க காப்பாத்துங்க பாய் ஓகேண்ணா. ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளி வரீங்க. நீ காப்பாத்துங்க ஈக்குவலைஸ் பண்ணணும். ஐயோ மேடதா இருக்கு. வேற சாமி பேருச்சா எங்க அப்பா எங்க அப்பா இல்ல யாரோ வச்சாங்க அண்ணே எங்க தாத்தா தாத்தா ஊசட்ரா பாசையா. ஓ ப்ரோ ரிவர்ஸ் எஸ் எஸ் ரிவர்ஸ் லெட்டிஸ் ரிவர்ஸ் எஸ் நோ 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 அப்படியே சரி ரிவர்ஸ் நான் குழந்தைகளுக்கு போதே என்ன பார்த்துட்டு போறாங்க. நான் குழந்தைகளுக்கு குளிச்சு ஓட்டுறாரு. ஆனா நான் அவரை ஏதுறேன் நான் அவரை அது குழந்தைகளுக்கு போது பார்த்தேன். அப்புறம் நான் பெரிய ஆளாட்டி பார்த்து என் குழந்தைய தாத்தாவை பார்த்துருச்சுன்னா பார்த்துக்கலாம். உண்மைதான் உண்மைதான். அவர் ஆனா அதே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என்னங்கன்னா நேராக போயிட்டு இருக்கோங்கிறதுனால இந்த வாக்கில் போனோம்னா தான் கஷ்டம். இன்னும் ஈஸி. அதான் அதான் தண்ணி உள்ள போகும். ஒரு வாய்ஸ் போடுங்க நல்லா நல்லா இருக்குண்ணே. ஒரு ஆங்கிள் போய்கிட்டு இருக்காரு. அவங்கள எறும்பு மாட்டிடுறாங்க. எறும்பு எறும்பு எப்போதான் நேரம்னு சொன்னேன். அந்த ரோட்லேருந்து வர சொல்ல அந்த இடத்துல போய் ஜாயின் ஆகுங்களாண்ணா. அங்கே அந்த ஒரு காஞ்ச மரம் இருக்கிற ஏரியாவில். அதான் அதான் அதான். இதில் தண்ணி இந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரெண்ட் எடுக்கணுங்களா இல்லை சும்மா நம்ம சும்மா போட்டால் போதும். இங்கே இருக்கவங்களுக்கு மட்டும்தான். அதான் அதான். ஆனால் இதுலேயுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்மள மாதிரி சேட்டை பிடிச்ச பாய்ஸ்லாம் வந்து மலையில் இருக்கிற மீன்லாம் திட்டி போயிடுவானுங்க. நைட் டைமில் வேட்டைக்கு வராங்க முடியா அவங்களாம் குடிக்கிறதா குளிச்சுட்டு நைட்டாக திட்டி போயிடுவானுங்க பாதி. இந்த சைடு நம்ம ஊர் சைடில் எங்கேயும் பண்ணுறதில்ல. மேட்ரு ஏன் பண்ணுறாங்களா பரிசில் பழைய விட்டுட்டாங்க. மேட்ரு இந்த சைட்லாம் மேட்ரு சைட்லாம் போனால் ஸ்கேமிங் தான். ஓடுறியா சொல்லுங்க ஐநூறு ரூபாய் கேட்கானூர்ல உங்களுக்கு தெரியுதுங்களா? ஐஸ்கிரீம்லாம் இருக்குப்பா. சந்தோஷமா இருங்க. அங்க இருக்காங்க. குட்டி ஊத்துண்டோ. டேய் தண்ணி எடுத்து இருக்க. அம்மா என் காலே. அப்படியே உட்காந்துக்க எந்திரிக்காத. தண்ணி உள்ள வந்துச்சு. எங்க வருது உங்க பக்கமா? எங்க பக்கம் ஒண்ணு கூட இல்ல. ஃபைபர் மெட்டீரியல். அதான் அதான். என்னோட ஆடுது. ஜாலியா இருக்கு. படலமா இருக்கும் போலயே. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே ஆள் அதிகம். என்னன்னா ரவுண்டு சுற்றுறது இல்லாத சுற்றலாம். நான் தெரியுமா சுற்றுறோம். நீ ஒரு பக்கம் கிடப்ப நாங்கள் ஒரு பக்கம் கிடப்போம். தேடலாம் முடியாது. கொக்குல நேரம் பண்ண
கேக்குறீங்க என்னன்னு கேட்கறாங்க. முதல்ல அழகிலாம் பல்ல முதல்ல மாற்றுவோம். பல டைம் சொல்லிக்கிறேன். அப்புறம் டபரா செட்டு மாற்றிக்கான்னு சொல்லிக்கிறேன். அவ்வளோ முட்டை யார் ஒன்று சொல்கிறது? பாருங்கள எப்படி குட்டியா இருக்காங்கண்ணா. குட்டியாக இருக்கலடா அவங்க. நம்ம அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். இங்கிருந்து பார்த்தா கூட மம்மி குட்டாக தான் தெரியும். கேட்டால் ஒன்லின்னு போய் சொல்கிறாங்க. ஆமாப்பா. 1 கிலோமீட்டர் இருக்குங்களாண்ணா? வந்துருவோம். 1 கிலோமீட்டர் இருக்கும். இதில் வந்து 1 கிலோமீட்டர் வந்து டபுள். என்னங்கண்ணா? அதாவது ஒரு கிலோமீட்டர் தண்ணியில் 2 கிலோமீட்டர் கணக்கு கம்மி. ஓ அப்படிங்களா? பீச் வயசு சலிக்காமல் அங்கே இது பண்ணுறதுக்குலாம் சலிக்காமல் பீச் எடுப்பாங்க. தண்ணியிலே கிடப்பாங்க ஃபுல்லாக அந்த அந்த அனுபவமா எதனால் அப்படி? தான். போட மாட்டீங்களா? நாட்டு வாழையில் பண்டிகை கோயிலில் அதுதான் லை எர்ணாகுளம். என்ன தெரியும் தெரிஞ்சிட்டு இருக்கு. பேசும்போது இப்போ மிஸ்டேக் பண்ணுவோம். நேரம் ஸ்கூலில் சேர்த்துனாங்க. இங்கே சொல்ல தெரியல. பஞ்சு அவ்வளோதான். அப்பா அங்கே இருக்காங்க பாரு. பஞ்சு அவ்வளோதான். அடையாளமே தெரியாது. குட்டீஸாக இருக்காங்க. கேமரா பண்ண முடியுமா? ஸ்விம்மிங்கில் ஜூம் பண்ணாலுமே அவ்வளோ தெரியாதுடா. டெலிலென்ஸ் வாங்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும். அங்கே பாரு காணாம போயிடுது. அங்கே பேர் கருப்பாக கோழி பார்த்தா தலைமுடி தெரியுதா? வேட்டையாடுது சோறு போடுறாங்கடா அந்த கிராமத்தில். கிடையாது கோயில் சோறுலாம் முன்னியமாயிங்க அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட்லாம் ஞாயிற்றுக்கிழமை கச்சல் சோறு போடுவாங்க. எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா? இல்லாத பட்டம் இல்லை. இப்போ அதிகமாக மோஸ்ட்டாக பரவாயில்ல. ஏதா போடுறாங்க ஆட்களும் வந்துட்டு தாண்டா இருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. போடாமலாம் என்ன விட்டதே இல்லை. இதுவே போடுவாங்க. நீ எத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்க? இங்கே வந்து எனக்கு சந்திச்சதே இல்லை. நான் இங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன். பார்த்துருக்க மாட்டேன். இப்போ என்ன காலேஜ் முடிச்சு வக்கீல் ஆகி போயிட்டா. இப்போ பஞ்சாயத்து தான் தீர்த்து வச்சுருவேன். எனி ப்ராப்ளம் சொல்லி பிரச்சனை தீர்த்துருவியா? பிரச்சனையே நீ தான்டா அப்படின்னு. ஓகேண்ணா. எல்லாம் தெரியும். ஆமாப்பா. அண்ணா தண்ணி நல்லா இருக்கு. எது? அதான் குளத்து விட மேலே ஏறு மேலே ஏறு. இந்த உட்காரு இந்த உட்காரு. இன்னும் உள்ள போயிரு சொல்றாரு. உள்ள போயிரு. இன்னும் உள்ள வாடா. அப்படி உட்காந்துக்க. பிகில ஏட சூட பாட்டு பாடு. அங்க கொடிவேர்லண்ணே ஒரு ஐயா சுத்துனாரு பாருங்க. ஒரு சுத்து
ஐயோ அதெல்லாம் மறக்க முடியாது சீரியஸாவே அந்த அளவுக்கு இருந்தது. என்னங்கண்ணா என்னடா லாஸ்ட் பாரு நல்லா இருக்குண்ணே. சரிண்ணே வரக்குள்ள சுத்த முடியாது. ஏன்னா கவுந்துறீங்க 300 கிலோ இருக்கிறீங்க எல்லாரும். தினேஷா பொழைச்சிக்கடா. தாவுடா தாவு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓடு 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 ஓடு. ஏய் ஏதி சொல்லிவிட்டு இங்கே ரொம்ப நல்ல நல்ல மாதிரி சொன்ன அப்புறம் உடனே ஊக்கமாக போட்டு தள்ளக்கூடாது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஜாய் பாரு ஜாய் பாரு. அவ்வளோ ஒரு கைப்பிடி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அண்ணா செம்மையா இருக்குண்ணே செம்மையா இருக்கு. என்னண்ணா பேண்ட் நினைஞ்சா என்னடா காய வச்சுக்கலாம். பேண்ட் தானே நினையுது. எத்தனை நாள் குழந்தையில மொத்த சோறு படுத்து இருப்பேன். எத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டேன். மைண்ட் டைவர்ஷன் பண்ணி அப்புறம் சுத்தபடி போயிட்டு விளாண்டுட்டு இருக்கேன். வயசு யாரு கேட்டுருக்கேன் நீச்சலும் அடிக்க முடியல. இவ்வளோ தூரம் அப்படி திருப்பி போக முடியல. தொண்டா இதெல்லாம் வறண்டுருக்குங்களா? இல்லைங்க விட்டுக்க. இப்போ நான் எல்லாம் இப்போ ஒரே இடத்துல இந்த இடத்துல இருக்கிறவங்க 3 மணி நேரம் இதுலேயே இருப்பேன். அது இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே அந்த பக்கம் போயிட்டு அங்கேருந்து இந்த பக்கம் வந்துடுவோம். யாரு கட்டிடும் எப்பேற்பட்ட நீச்சல் தெரிஞ்சாத நீந்தவே கூடாது. நடக்கணும். அதாவது காட்டணும். போற போக்குல கொண்டு போனீங்களா? இல்லை அந்த காற்றை நல்லா மூச்சு நல்லா பேலன்ஸ் இழுத்து பிடிச்சிட்டு மூச்சு விட்டு பிடிங்க. வேலையை அதிகமாக கொடுக்கும். காலுக்கு உள்ளன்னைக்கு இருக்கோம். நாங்கள் போகிறோம் நேற்றே போகிறோம். மனசு தான் விடக்கூடாது. மனசு விட்டுட்டா நீங்கள் ஒரு 10 அடி போட முடியாது. அது இல்லைண்ணா கேட்டியா ஆகலாம். ஒரு 1 hour தொடங்க. எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நீச்சல் தெரிஞ்சதுன்னா ஒரு தைரியம் கிடைக்கும். நீச்சலே தெரியணும். வீடு அதான் மூச்சு எழுத்து பிடிச்சிங்களா தண்ணிக்குள்ளே கொண்டே போகாது. மேலே வரும்போது உங்களால் முடியாத டைமில் காற்று விட்டு உடனே எழுத்து பிடிச்சிக்கணும். கீழே போனால் மேலே வந்துடும். தப்புன்னு எழுத்து பிடிச்சிக்கணும். அப்புறம் உள்ளே முழுங்கினா கூட அந்த காற்றையே பிடிச்சிட்டு முழுங்கினா கூட உள்ளே கொண்டு போகாது. மேலே தான் கொண்டு வரும். காற்று மட்டும் தான். பட் பதட்டத்தினால ஏதாவது ஒன்று அதுக்கு தான் குடிக்கிறேன். காய் திறக்கூடாது. காய் திறந்தோன்னா தண்ணி மேலே காற்றை குடிச்சிக்கணும். காற்றை ஃபுல்லாக எழுதி குடிச்சிட்டிங்கன்னா கீழே கொண்டு போனால் நிலத்துக்கே போனாலும் மேலே கொண்டு போகும். அது தெரியாம தான் நம்ம தண்ணி குடிச்சு போகிறோம். ஐயோன்னு பதட்டத்தில் குடிச்சோன்னா அப்புறம் தண்ணியோட வெயிட் கீழே இழுத்துட்டு போயிடுது. தண்ணி ஃபுல்லாச்சுன்னா என்ன பண்ணும்?
தம்பி அவர்லாம் ஹோட்டலில் டைப்பிஸ்டாக இருக்கிறாரு. அப்படிங்களா?